யாரு மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. பெரிய ஊர்ல இல்லாத அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் பண்றாங்க. என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. தங்கச்சி வந்து ஒரு சீனை போடுவார் பாருங்க. என் தங்கச்சிக்கு அதை பிடிக்கும், என் தங்கச்சிக்கு இதை பிடிக்கும், உருட்டுறது நம்மளை போட்டு பச்சைப்பழக்காய கடிச்ச மாதிரி இருக்கும். எரிச்சல வரும். நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, அப்பதான் உனக்கு நல்லது. ஒரு இடத்துக்கு போனோம்னா லேட் நைட் ஆயிருதுன்னு சொல்லுங்க, பத்திரமா போமா. இப்பதான் அவங்க சின்ன பொண்ணு, பத்திரமா போயிட்டு வீடு போய் சேர்ந்தவன போன் பண்ணிடுமா. என் தங்கச்சிக்கு ஒண்ணும் தெரியாதா? அவங்க தங்கச்சியே பன்னீர்லயே குளிப்பாட்டி வளர்த்துட்டாங்களா, அது முகத்துல கண்ணீரை பார்க்க கூடாது பாருங்க, அதுக்காகத்தான். அதே இது நம்ம போவோம், போயிட்டு வந்துட்டு ஏறி வந்துரு, அதெல்லாம் ரொம்ப ஓவர் தானே சார். எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு, நினைச்சு கூட பாக்கடா. நீ தெரியாம பணத்தை அனுப்புற மாதிரி செய்வார். அப்படியே எனக்கு மேட்டர் வந்துரும். அது எதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு செய்ய வேண்டியது தானே. சொன்னாதான் நம்ம விட மாட்டோமே. இனியும் என்ன பேர் சொல்லி கூப்பிடும் போது ஒரு தடவை அவங்க தங்கச்சி பேரை சொல்லி கூப்பிட்டுருவாரு. உங்க 2 பேர் பேரையும் நான் அடிக்கடி மாத்தி மாத்தி கூப்பிட்டுருக்கேன். ஏன் தெரியுமா? உங்க 2 பேருக்கு மத்தியில நான் வித்தியாசமா நினைக்கல, ஒன்னா நினைச்சேன். அது தப்பா? நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க அப்ப? எனக்கு அப்படி வரும் பாருங்க கேந்தி. அப்பா திரும்ப போயிருக்கப்ப அந்த பேரை சொல்லி உங்களை கூப்பிட்டுக்க மாட்டேன். அப்படி இல்ல சார், அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு புரியல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அம்மா வீட்டுல வச்சும் கூப்பிடுவாங்க, வெளியே இருந்தாலுமே தஸ்ன்றது போல சேக்கு அப்படின்னுவாங்க. நீ திருந்தவே மாட்டியா? ஏன் தான் எங்களை இப்படி டார்ச்சர் பண்றியோ? நீங்க தான் ரோட்ல யார் வேணாலும் சேர்க்க முடியாது போடுறீங்க. ஜோக் இல்லையா? ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா இப்ப பாத்துட்டு சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு வந்து கூட போன் போட்டு கேட்பாரு. சாப்பிட்டியான்னு போய் கேட்டுட்டு வருவாரு, அப்புறம் கடையில வந்து வேற கேட்பாரு. போன் போட்டு கேட்பாரு. ஓவரா கண்ண கட்டுதே. நம்ம கடையில உட்கார்ந்திருப்போம், நம்மள கேட்க மாட்டாரு. நினைச்சு பாக்குறியா? எப்ப எல்லாரும் எழுப்புங்க, என் தங்கச்சி வர. ஒருத்தர் வர்றதுக்கு எல்லாரும் நாங்க எந்திரச்சு வேலை செய்ய வேண்டியிருக்கு. உன் கூட்டிட்டு வருவ, நீ ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க. அப்புறம் அவ வந்தது முதல்ல அவனுக்கு டிகிரி காபி கொடு, அப்புறம் தான் சாப்பாடு. ஹலோ, டிகிரி காபின்னா ரொம்ப பிடிக்கும். மானா வாங்கியாச்சா? வெரி குட். பட்டாசு ரெடி சார். வெரி குட். உங்களை மட்டும் இல்ல, குடும்பமே கடைசி பிள்ளைங்கட்டி கொஞ்சம் இதா இருப்பாங்க. கொஞ்சம் பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. கல்யாணத்தப்பதான் ஃபர்ஸ்ட் பார்த்து அவரு ஒரு பக்கம் போய் அழுகிறாரு, எங்க மாமியார் ஒரு பக்கம் அழுகுறாங்க. இவ்வளவு பாசமா அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். எதனாலன்னு தெரியும்ல, அண்ணனாவே ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல. இப்போ இந்த செட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு போட்டாங்க, நாங்க 2 பேருமே அழுதுட்டோம். எந்த பாட்டுக்கு? இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். அண்ணனுங்க என்ன செய்வாங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் அழுதனா எங்க அண்ணன் கட்டாயமா அழுவாங்க. ஸ்டேட்டஸ்ல வந்து ஃபுல்லா அந்த திருப்பாச்சி பட பாட்டு லைனா வச்சுட்டா. ஸ்டேட்டஸ பார்த்து அழுது செம்ம ஜரம். வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? என்னம்மா அண்ணனை பார்க்கணும் போல இருக்கா? அண்ணன்லாம் பார்த்துட்டு நீ போய் உங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு பொறுமையா வா. எனக்கு கல்யாணம் 11 வருஷம் ஆகுது. சினிமாவுக்கு போனோம்னா கூட என் ஒய்ஃபை கூப்பிட்டு தனியா போனது இல்ல, தங்கச்சியை கூப்பிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டோட சேர்த்து இப்ப வந்திருக்க படத்துல இருந்து. நோ ப்ராப்ளம். டாட்டியோட தனியா சினிமாக்கு போனதே இல்லைங்கிறது இவ்வளவு மகிழ்ந்து சொல்றீங்களே, இது ஒரு அநியாயம்னு உங்களுக்கு தோணலையா? எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏதோ பண்றீங்க பிடிக்கல, அத எந்த செய்ய வழி அவங்க வெளிப்படுத்துவாங்க. அவன் பாவம், அவன் பையன் தனிஷ் இருப்பான், அடி வாங்குறதுக்குனே பிறந்தவன். போட்டு அடி உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஒரு தடவை சொன்னா புரியாதுங்கிறது நீங்க தான், அந்த அடியும் உங்களுக்கு தான். ஆமா, அந்த சிரிச்சிட்டு போறாங்களே அது கூட உங்களை பார்த்துதா? அது தாய்க்கு சொன்னாங்களே அது கூட உங்களை பார்த்துதா? அண்ணன் மேல உரிமை இருக்கு, அண்ணி மேல எப்படி உரிமை இல்ல உங்களுக்கு? எனக்கு அதான் புரியவே இல்ல. இவங்க கிட்ட சொன்னா அந்த மேட்டர் மத்தவங்க கிட்ட போயிடும். எனக்கு எங்க அண்ணன் கிட்ட போன் வந்தாலே கை காலம் நடுங்க ஆரம்பிச்சு. அண்ணன் போன் வந்துச்சுன்னா ஐயோ அண்ணன் போன் யார் போயிருப்பாங்க என்னன்னா டெத் நியூஸ் மட்டும் தான் எங்க அண்ணன் எனக்கு போன் பண்ணும். அம்மா அம்மா
ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு தெருல யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாராமா. ஏண்டா உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கு. அப்புறம் என்ன கைய நினைச்சிட வேண்டியதானே?